Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ஓவன், கேக் ட்ரே இது எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ஃப்ரை பேனில் சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டாக கேக் செய்கிறதுக்கு 3 முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேணும். முட்டையை நல்லா பீட் பண்ணினதுக்கு பிறகு அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு சீனி கரையை காட்டிக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். கிராம்ஸ் அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன், பார்த்துக்கோங்க. இதோடவே 1/4 கப் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நாங்கள் மாவு பொருட்களெல்லாம் சளிச்சு எடுத்துக்கொருவோம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இது 125 கிராம். இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் சளிச்சு எடுத்துக்கோங்க. கட்டித்தன்மையாக இருந்தால் கேக் பேட்டர் ஸ்மூத்தாக இருக்காது, அதனால தான் எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சளிச்ச மாவு, கொக்கோ பவுடர் எல்லாத்தையுமே பீட் பண்ணின முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் செய்கிற கேக் பேட்டர் கொஞ்சம் கூட திக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கு எதுவுமே சேர்க்கல, எனக்கு சரியான அளவில் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு நான் கேக் பேக் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அதில் எண்ணெய் பூசிட்டு மேலால் 2 பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலாலேயுமே எண்ணெய் பூசியிருக்கிறேன். 2 இல்லாட்டி 3 பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க, இல்லாட்டி கேக் அடி பிடிக்கும். இப்போ கேக் பேட்டரை ஃப்ரை பேனில் ஊற்றிக்கோங்க. ஃப்ரை பேன்லேயும் எண்ணெய் பூசிட்டு 2 ஆயில் ஷீட்டாவது போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலாலேயும் எண்ணெய் பூசிக்கோங்க கட்டாயமாக, இல்லாட்டி கேக் அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சின்னு சொன்னால் கேக்கோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ இதை 2 தைனம் இது மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு ஒரு மூடியால் மூடிடுங்க. நீங்கள் எடுக்கிற மூடியில் இது மாதிரி ஒரு ஹோல் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஃபாயில் பேப்பர் இல்லாட்டி டிஷ்யூ எதாலையாவது இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த பேனை அடுப்பில் வச்சுட்டு அடுப்போட ஃப்ளேமை நல்லாவே குறைச்சி வச்சுட்டு 10லேருந்து 12 நிமிஷம் மாதிரி கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் தான் பேக் பண்ணினேன். எனக்கு சரியாக 12 நிமிஷம் கிட்ட தேவைப்பட்டுச்சு. பாருங்கள் எங்களோட கேக் எவ்வளோ நல்லா பேக்காக இருக்குதுன்னு சொல்லி. இது மாதிரி கையால் மேலால் தொட்டு பாருங்கள், கையில் எதுவுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு டூத் பிக் வச்சு கூட கேக் பேக்காக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கேக்கை இப்படியே ஆற வச்சுக்கோங்க. அடுத்து நாங்கள் கேக்குக்கு ஒரு நார்மலான ஐசிங் ஒன்று செஞ்சு கொள்வோம். ஐசிங் செய்கிறதுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணின சீனி எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட ஐசிங் சீனி இருந்தால் நீங்கள் அதுவுமே எடுத்துக்கோங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண போக்குள்ள கொஞ்சம் பெரிய பவுலாகவே எடுத்துக்கோங்க. நான் எடுத்தது சின்ன பவுல்னால் நான் வேறொரு பவுலுக்கு மாற்றி மிக்ஸ் பண்ணி கொண்டேன். இது மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர காட்டிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களோட கேக் நல்லாவே ஆறி இருக்குது. நான் கேக்கில் 4 ஓரங்களையுமே இது மாதிரி வெட்டி எடுத்துக்கிற போகிறேன். நீங்கள் வெட்டாமல் இதே மாதிரி செய்யவும் மேலும். கேக்கில் மேலாலேயும் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. அடுத்து கேக்கை இது மாதிரி 2ஆக வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கேக் எவ்வளோ உள்ளுக்கெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. அடுத்து நாங்கள் செஞ்ச ஐசிங்கை இது மாதிரி ஒரு லேயராக பூசிக்கோங்க. அடுத்து மற்ற பாதி கேக்கையும் ஐசிங்க்கு மேலால் இது மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நான் கடையில் வாங்கின மில்க் சாக்லேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இது மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் சேர்க்காமையும் நீங்கள் இந்த கேக்கை சாப்பிடையிலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது மாதிரி சாக்லேட் மெல்ட் பண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் டேஸ்ட் இன்னமுமே கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்.
அதே மாதிரி மேலால் கஜுவை சின்ன சின்னதாக வெட்டிட்டு சேர்த்திருக்கிறேன். எப்போவுமே சாக்லேட் கேக்கோட கஜு சேர்க்க போக்குள்ள அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் செட் ஆகி நல்லா இருக்கும். மிச்சமே டேஸ்டான சாக்லேட் கேக் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. இனி நீங்களும் ஓவன் இல்லைன்னு சொல்லியெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. வீட்டில் இருக்கிற ஃப்ரை பேனை வச்சு ஈஸியாக டேஸ்டான சாக்லேட் கேக் நீங்களுமே செஞ்சு குறையிலும். கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.